எலெக்ஷன் தேர்தல் டைம் அப்படின்னு சொன்னோம்னா கட்சிகளில் மனு தாக்கல்லாம் செய்யணும். அவங்க வந்து ஒரு டெபாசிட் கொடுத்து மனு தாக்கல்லாம் செய்யணும். அப்புறம் அதுக்கு ஒரு செலவு இருக்கிறது அப்படிலாம் இருக்குது. இப்போ என்ன திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படியே இழுபறியா போச்சு. தமிழகத்தில் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு கூட்டணி. இன்னும் பாண்டிச்சேரியில் ஒரு குழப்பம் இருக்கிறது. ஓ திமுக கூட்டணியிலேருந்து என்ன சொல்லிட்டாங்க, காங்கிரஸ் தலைவர்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, தேர்தல் வந்துருச்சு, தொகுதி பங்கீடுலாம் முடிஞ்சு போச்சு, நாங்கள் வந்து இந்த வாட்டி ரொம்ப நிறைய செலவு பண்ண முடியாது உங்களுடைய கேண்டிடேட்டுக்கு, நீங்கள் செலவு பண்ணக்கூடிய கேண்டிடேட்டாக பார்த்து வெற்றி பெறக்கூடிய கேண்டிடேட்டாக மட்டும் இருக்கக்கூடாது, செலவு பண்ணக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக தலைமை ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கிறது காங்கிரஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியை ரெண்டு வகையாக பார்க்குறேன். ஒன்று பொதுவாக ஒரு கண்ணோட்டம், அப்புறம் இந்த செய்தியை பற்றி திமுக காங்கிரஸ் கூட்டணியை இந்த செய்தியை தொடர்புபடுத்தி என்னுடைய கருத்து சொல்கிறேன். தேர்தல் கமிஷன் வந்து பொதுவாக ஒரு வரம்பு வச்சுருக்காங்க, வேட்பாளர் செலவு வரம்பு. அந்த வேட்பாளர் செலவு வரம்புக்கும் உண்மையிலே வேட்பாளர் செலவுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. அந்த சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய இடைவெளி ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் அதிகமாகி கொண்டே போகிறது. இது எப்போ சரியாகும்னு தெரியல. உண்மையிலே பார்த்தோம் என்று சொன்னால் ஜனநாயகம் என்பதை விட பணநாயகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமாயிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லா கட்சியும் நீங்க எடுத்தீங்கன்னா, போதாரத்துக்கு ஒரு கட்சி தேர்தல் வேட்பாளர் நிறுத்துறாருன்னா சில கோடிகள் அளவுக்கு செலவு பண்ணது சர்வசாதாரணமா போயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா கட்சியும் வந்து வேட்பாளர் நிறுத்தினா, ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா ஆட்கள் கூட்டு வரதுக்கு அந்த ஆட்களுக்கு காசு கொடுத்து பழகிட்டாங்க. ரோட் ஷோக்கு ஆட்கள் கூப்பிட்டு வந்து காசு கொடுத்து பழகிட்டாங்க. திரு முழுக்க வந்து கொடி நடுறதுக்கு அதுக்கு ஆட்களுக்கு காசு, எல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். அப்புறம் விளம்பரப்படுத்துறது சோசியல் மீடியாவில், அது பெய்டு ப்ரொமோஷன்ஸு. அப்படி இப்போ ஒவ்வொன்றுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும். வரவங்களுக்கு சாப்பாடு, குவார்டர் கொடுக்க வேண்டிய குவார்டர் பிரியாணி, குவார்டர் போகோட வந்து அந்த வண்டி, லாரி, வேன், பஸ்ஸு, அப்படி இதெல்லாம் பார்க்கணும்னா அப்படியே மலைப்பா இருக்கு. இப்படி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தான் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையை மாறிக்கொண்டே வருகிறது. இது போக வாக்காளர்களுக்கும் அது வந்து தனி திருமங்கலம் ஃபார்முலா தனி. அது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து தனியா வந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்து சேரும். இப்ப முன்னாடி வந்து கோடை காலத்துக்காக எல்லாம் காசு கொடுத்துருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் சமயத்துல வர வைக்கப்பட்டுள்ளது. ஆமா, எலெக்ஷன் சமயத்துல மே மாசம் நடக்குது, ஏற்கனவே சூடா இருக்கும். எலெக்ஷனால இன்னும் அனல் பறக்குது. அதனால எக்ஸ்ட்ரா ஹீட் ஆறதுனால மக்கள் நலன் கருதி நம்முடைய முதலமைச்சர் முன்கூட்டியே வந்து எல்லாருக்கும் காசு போட்டிருக்காரு. இத்தனை வருஷம் இல்லாம இந்த கோடை காலத்துல மட்டும். அதனால அது தவிர திருமங்கலம் ஃபார்முலா தனியா வரும். இப்படி கோடிக்கணக்கில் செலவு பண்ணக்கூடிய ஒரு தேர்தல் திருவிழாவாக தமிழகத்திலிருந்து ஆரம்பித்து எல்லா மாநிலமும் அப்படிதான் இருக்கிறது. இது ஒரு பக்கம். இப்ப தமிழ்நாட்டுல வந்து தேர்தல் கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணி ஏற்பட்டு இருக்கிறது. இப்ப என்னன்னா, பஸ்ஸா உள்ளவங்களாம் பார்த்து வேட்பாளரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாவம், திமுக கட்சியில காசே கிடையாதுங்க. திமுக கட்சியிலும் காசு இல்லை, இந்த கோபாலபுரம் குடும்பத்திலையும் காசு இல்லை. திமுக உள்ள எல்லா அடிபட்ட தொண்டர், கவுன்சிலர் யார்ட்டையுமே காசு இல்லை. நான் பாருங்க, இப்ப சமீபத்துல கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போனோம்னா அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஜி ஸ்கொயர்னு போட்டிருக்கு. கிலோமீட்டர் கணக்கில் வெறும் ஜி ஸ்கொயராகவே இருக்கு தேசிய நெடுஞ்சாலையில. இதே போல சமீபத்தில் 2-3 இடங்களுக்கு போனேன். எங்க போனாலும், எந்த ஊருக்கு நீங்க போனாலும் நெடுஞ்சாலையில போனீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா ஒரு 3-4-5 கிலோமீட்டருக்கு ஜி ஸ்கொயர்னு இருக்கும். அப்ப அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாயின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க அங்கிங்கினாதபடி எல்லா இடத்தையும் ஜி ஸ்கொயர் இருக்கு. அப்ப எவ்வளவு காசு பாருங்க. ஆகவே கவுன்சிலர்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த கட்சியினுடைய உச்சியில உள்ள அமைச்சர்கள், அமைச்சர் பெருமக்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் கவுன்சிலர்கள் எல்லாத்தையும் எவ்வளவு கோடிக்கணக்கில் இருக்கு. அப்ப இவ்வளவு பணம் இருந்து இப்ப என்ன பண்றாங்க, இந்த எலெக்ஷன் நிக்கிறதே வந்து மக்களுக்கு சேவை செய்வதற்காக அல்ல. ஏன் அப்படி செலவு பண்றாங்க? இது இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா படிப்பே அப்படி ஆயிடுச்சு. MBBS படிக்கிறான், இல்ல வேற ஏதோ MBA ஒரு பிரஸ்டீஜியஸ் காலேஜ் படிக்கிறான், இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் பின்னாடி வந்துருமே. அப்ப கோடிகளில் செலவு பண்ணி பின்னாடி பல கோடிகளை எடுத்துக்கலாம் என்கின்ற இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியாகத்தான் இந்த தேர்தலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திமுக கட்சி போன செலெக்ஷன்ல நீங்க வந்து செலவு பண்ணிருக்கீங்க கோடிகள்ல, எல்லா கட்சிக்கான கூட்டணிக்கெல்லாம் செலவுக்கு காசு கொடுத்துருக்கீங்க. எனக்கு திருப்பி வரப்போகுது, அவ்வளவுதானே. இந்த முறை ஏன் காங்கிரஸ் கட்சி கொடுக்கல? இது நீங்க பார்க்கணும். அப்ப சரியான நேரத்துல ஒரு சூப்பர் பழிவாங்கல் என்று நான் பார்க்கிறேன், என்னுடைய கணிப்பு. ஏன்னா அவங்க வந்து மிஞ்சி போய் 2-3 சீட் எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் முடியல. அப்ப
காங்கிரஸ் தலைமை எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கின்றது என்பதை இந்த செய்தி நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஒண்ணு, இன்னும் தேர்தலுக்கான வேலைகளை ஆரம்பிக்கல. தேர்தல் நெருங்க திமுக கூட்டணி தலைமை மீது காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்பயே ஆரம்பத்திலே பார்த்தாச்சு. இது 2வது. 3வது பாருங்க, இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, பசையுள்ளவங்களா பார்த்து வேட்பாளர் நிறுத்துங்க அப்படின்னு இப்ப பொதுவா பேசியிருக்காரு. இப்ப காங்கிரஸ் கட்சியில ஒரு 4 வேட்பாளர்கள் முடிவு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தலைமை யாரு? கூட்டணி தலைமை ஸ்டாலினுக்கு போகும். மாத்திருங்கப்பா, சொல்லுவாரா மாட்டாரா? ஏன்னா பசை இல்லையே. அப்ப திமுக சார்பு உள்ள காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர்கள் தான் தேர்தல் நிற்க முடியும் என்கின்ற சூழ்நிலை ஏற்படும். கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இதை விட கேவலமான ஒரு விஷயம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு காங்கிரஸ் போயிருக்கிறது. இது நமக்கு தெளிவா தெரிகிறது. இது உள்ளுக்குள்ள ஒரு சலசலப்பை நிச்சயம் ஏற்படுத்தும். நமக்கு வெளியிருந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு தெரியுது, உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தும். அதனால வெளியில ஒரு வலிமையான கூட்டணி ஏற்படுத்தி விட்டேன் என்கின்ற பிம்பத்தை கட்டமைத்தாலும் கூட இது ஒரு பெரிய கூட்டணிக்குள்ள ஒத்திசைவு ஏற்படாத காரணத்தினால ஒரு இதை பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறேன். ஒரு தமிழ்ல பழமொழி இருக்கும், ஒய்யார கொண்டையான் தாழம்பூவான் உள்ளுக்குள்ளே இருக்குதான் ஈரும் பேனான்னு சொல்லுவாங்க. வெளியே பார்க்க பலபலன்னு இருக்கும். அதே போல வலிமையான கூட்டணி என்று சொல்லி வெளியே திமுக தன்னை கட்டமைத்து கொண்டாலும் உள்ளுக்குள்ளே உரசல் ஆரம்பித்திருக்கிறது. போக போக தெரியும். இப்போ நீங்க சொல்லும் போது நீங்க நமக்கே தெரியும், 2019 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 10 கோடி 15 கோடி திமுக சார்பில் இருந்து கொடுக்கப்பட்டது. அதுக்கு என்ன சொல்றாரு சிபிஐஎம் உடைய தலைவர் என்ன சொல்றாரு, நாங்க பொது வழியில 100 தடவை சொல்லிட்டோம், நாங்க வாங்கின பணம் உண்மைதான், ஆனா அந்த பணம் எல்லாமே திரும்ப திமுக கிட்டே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றது பார்த்தா திமுக செலவு பண்ணினா கூட கடைசியில திமுக தான் திரும்ப அது போகுதுதான் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருக்காரு. ஆமா, அதை அப்படி சொல்லியிருக்காரு அவரு. உண்மைதான், அவங்க நேரடியா கொடுக்க வேண்டியது இல்லை, ஏதோ ஒரு வகையில அப்படி சேர்ந்துரும். அந்த நம்பிக்கையில தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. அதனால இந்த கூட்டணி என்பது இது இப்பயே ஆரம்பத்திலே சலசலப்பு ஆரம்பித்திருக்கிறது. போக போக இதனுடைய எந்த அளவுக்கு இதனுடைய வீரியம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும்.